சங்கை மிக்கவர்களே, மனித வாழ்க்கையில் எப்போதுமே காணாக்கிவிடக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. எப்போதும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி சில காரியங்கள், அந்த காரியங்களை நாம் எடுக்கிற போதெல்லாம் நாம் நலன் பெறுகிறோம், உயர்வு பெறுகிறோம், அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பையும் பெறுகிறோம். வாழ்க்கையில் எந்த பொழுதிலும் அவைகள் நம்மை விட்டும் பிரியக்கூடாது. சில விஷயத்தை பிரிஞ்சு வாழ முடியாது. மீன் தண்ணிக்குள்ளதான் வாழும், வெளியில வந்தால் வாழும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். அதே போல் நாம் சிலதை பிரிந்து வாழவே முடியாது. அந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கைக்கு உதாரணத்தையும் சொல்லி காட்டுவார்கள். அதில் முதல் பகுதி, நாம் காணாக்க கூடாது என்கிற முதல் பகுதி, மன நிம்மதியை காணாக்கி விடக்கூடாது. மன அமைதி. மனிதனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து ஒன்று இருக்கும் என்றால் அது மன நிம்மதி. எதை இழக்கலாம், மீண்டும் கிடைக்கும். மன அமைதியை மாத்திரம் உலகத்தில் எங்கும் வாங்க முடியாது. இன்னொருவரால் நமக்கு தரப்படுகிற பொருளும் அல்ல மன அமைதி. வீடு இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, மிகச்சிறப்பான பொருளாதாரம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, மதிப்பு மரியாதைகள் இருக்கிறது, அழகான மனைவி, அருமையான பிள்ளைகள். ஆனால் மன அமைதி மாத்திரம் இல்லை. மன அமைதி இல்லாமல் எது இருந்த போதிலும் வாழ்க்கை சந்தோஷம் அடையாது, வாழ்க்கை திருப்தி பெற முடியாது. திருப்திகரமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ் மறக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கிற பாடங்களில் ஒன்று மன அமைதி. எதை கொண்டு கிடைக்கும்? என் மன அமைதி கிடைப்பதற்காக அல்லாஹ் வழி சொல்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் உங்கள் உள்ளம் அமைதி பெறும் என்று சொன்னான். அப்படியானால் அவன் நினைவில் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் நினைவில் வாழ்வது. திக்ரு என்ற வார்த்தைக்கு நினைவு என்று பொருள். அவன் நினைவு. திக்ரை நமது சாலிக்கீங்களும் ஷேகுமார்களும் பல வழிகளில் வல்லல் நபியின் பாதையில் இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். நாவு செய்கின்ற திக்ர் ஒன்று இருக்கிறது, திக்ரே லிசானி என்பார்கள். இன்னொன்று இருக்கிறது திக்ரே கல்வி, கல்பு செய்கிற திக்ர். இன்னொன்று இருக்கிறது திக்ரே ரூஹி, என் உடலில் ஓடுகின்ற ரூஹு திக்ர் செய்வது. இரத்த நாணங்கள் எல்லாம் அல்லாவை உச்சரிப்பது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? உடலில் ஓடுகின்ற ரூஹ். ரூஹ் இல்லாத இடம் எங்க இருக்குது? யஸ்அலூனக அனிர் ரூஹ். நாயகமே, ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. ரூஹுன்னா நம்ம உயிர்னு சொல்றோம். ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுங்கிறது என் ரப்பின் கட்டளை என்று சொல்லுங்கள். அது என்ன விளக்கம் சொல்ல முடியும்? என் உடலில் அது இல்லாத இடம் இல்லை. எங்கே அது இல்லையோ அந்த இடம் செத்துப்போன இடம். கால்ல இல்லையா, கால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திக்ரை குறித்து சொல்வார்கள். மஸலுல்லதி யذ்குரு ரப்பா வல்லதி லா யذ்குரு ரப்பா கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கொண்டு வாழ்கிற மனிதனும் அவனை திக்ரு செய்யாமல் வாழ்கிற மனிதனும் நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அவர்களுக்கு உதாரணம், உயிரோடு வாழ்கிறவர்கள் யார் என்று தெரியுமா என்றார்கள். தெரியும். உயிரோடு வாழ்கிறவர்களுக்கு மதிப்பு தெரியுமா? தெரியும். உயிரோடு வாழ்கிறவர்களின் பொருள் தெரியுமா? தெரியும். திக்ருடையவர்கள் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். திக்ரு இல்லை, அவர்கள் மண்ணுக்குள் போன மையத்துக்கு சமம் என்றார்கள். மையத்தை வீட்டில் கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வச்சுக்கிட மாட்டோம். எனக்கு என் தந்தையின் மீது பாசம் உண்டு, நேசம் உண்டு. என் தந்தையை நான் பிரிவதற்கே இல்லை. ஆனாலும் மௌத்தானால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலால் அவரை வீட்டில் வைப்பதற்கு கூட எனக்கு உடன்பாடு இருக்காது. ஏன்? மையத். சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ திக்ரு செய்யவில்லையா? அல்லாஹ்வின் நினைவு உனக்குள் இல்லையா? வீட்டில் இருக்கும் மையத்துக்கு நீ சமம் என்றார்.
என்ன உதாரணம் வேறு வகையில் விளக்க முடியும்? இன்னொரு செய்தியை நான் இங்கே சொல்வேன். அவன் நினைவால் உள்ளங்கள் அமைதி வருகிறது. நீங்க அவன் நினைவிலேயே வாழ வேண்டும். விக்கிருங்கிறது நாவுல குறிப்பிட்ட நேரம் செய்ய முடியும். ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்கிறோம் புரியுதுகளுக்கு. திக்ரு செய்யுங்க, இதுல ஒரு 200 செய்யுங்க, அதுல 300 செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அவ்வளவுதான். கல்பால் சில திக்ரு இருக்குது, அதுக்கு நேரம் இல்லை. ரூஹு திக்ரு 24 hours. திக்ரை குறித்து சொன்ன எம்பெருமான் அல்லாஹ் வான்மறையில் மன அமைதி கொடுக்கிற இடம் என்கிறான். மன அமைதி என்பது 1 மணி நேரத்துக்குரிய சொத்தல்ல, அரை மணி நேரத்துக்குரிய பொருள் அல்ல. அரை மணி நேரம் நிம்மதியாக இருக்கிறேன், பாக்கி 23.5 மணி நேரம் நிம்மதி இழந்தால் அதற்கு வாழ்க்கையா? மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையின் 24 மணி நேரம் தேவை. அப்படியானால் 24 மணி நேரமும் நான் அல்லாஹ்வின் நினைவில் வாழ வேண்டும். அந்த நினைவு நான் இழக்கிற போதெல்லாம் நிம்மதியையும் சேர்த்து இழக்கிறேன். நல்ல ஞாபகம் வைக்க, ஒரு சிறப்பான மஜ்லிஸ். இதுல 10 பேர் இருக்கிறோம், 100 பேர் இருக்கிறோம், 1000 பேர் இருக்கிறோங்கிறது இல்லை. ஷேகுமார்கள் இங்கே ஹஜ்ரத் ஷேக் இருக்கிறாங்க. ஷேகுமார்கள் நோக்கம் ஒருவர் இதயம் அல்லாஹ்வை கொண்டு ஹயாத் ஆகுமையானால் அந்த மஜ்லிஸ் வெற்றியாகும். எங்க முன்னால் இருப்பவர்களை ரப்பின் நினைவில் கொண்டு தரிபடுத்துகிற வரையிலும் எங்களுடைய இலக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த நசீபை எல்லாருக்கும் தந்தருள் பாதிப்பானாக. இங்கே ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் சொன்ன வார்த்தை திக்ரு உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்றான். திக்ருக்கு பொருள் என் நினைவு. என் நினைவால் உங்கள் உள்ளம் அமைதி பெறுகிறது. அப்படியானால் நான் திக்ரு செய்கிற நேரம் 1 மணி நேரம் செய்தால் 1 மணி நேரம் அமைதியா? 2 மணி நேரம் செய்தால் 2 மணி நேரம் அமைதியா? எனக்கு மன அமைதி என் ஹயாத்து பூரா தேவை. அப்படியானால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் அல்லாஹ்வின் நினைவில் வாழ்கிறவர் அவர் ஹயாத்தோடு வாழ்கிறார். அல்லாஹ்வின் நினைவில் நான் வாழ்ந்தால் மன அமைதி கிடைக்கும், ஹயாத் வரைக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.